நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட். அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். சென்னையில் வைர நகைகள் வாங்க அருணாச்சலம், ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. இந்த 10 வருஷம் நல்லா கேளுங்க. இந்த 10 வருஷம் தான் கல்யாணமே தள்ளி போகுது. பிள்ளைக்கு 30 வயசு ஆகுது. பெண் வீட்டுக்காரர்கள் என்ன கொடுக்கிறார்களோ அதை மட்டும் வாங்கி கொண்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் ஒத்து போய் திருமணத்தை முடித்தால் நல்லா இருக்கும். இந்த காலத்தில் பாரதியார் இருந்தார்னா ஆண்களுடைய சுதந்திரம் எப்படி கிடைக்கணுன்றதை பற்றி பாடுவார். அந்த நிலைமைக்கு இன்றைக்கி ஆண்களுடைய நிலைமை மோசமாகி போச்சு. ஆண்கள் எதையுமே சுதந்திரமாக செய்ய முடியலை. வீட்டில் கேட்காம எதையாவது செஞ்சிட்டோம்னா நம்ம வீட்டுக்கு போனால் உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. நாங்கள் வந்து எவ்வளவோ விட்டு கொடுத்து போகிறோம். பொண்ணுங்க வந்து நீங்கள் அரகண்ட்லாம் கிடையாது. இப்போ ஏன் தனி கொடுத்துன போகணுன்னு கேட்குறாங்கன்னா, இப்போ ஒரு அம்மா அப்பா ரெண்டும் பொண்ணாக போச்சு. அப்போ அவங்களுக்கும் ஒரு 70 வயசு ஆகும். பொண்ணை பெற்றவங்க என்ன பண்ணுவாங்க? ஆர்டரும் பண்ணி தானே சாப்பிட்ற பிள்ளைய தான் இப்போ இருக்குது. ஏன்னா எனக்கு சமைக்க தெரியாதுன்னு சொல்லிடுதுங்க வரும்போதே. நான்லாம் அங்கே போய் சமைக்க முடியாது, பெரிய குடும்பத்துலலாம் என்ன கல்யாணம் பண்ணாதுன்னு ஒரு பிள்ளை சொல்லுது. ஒரு பிள்ளை சொல்லுது, ஒரே ஒரு பையனா, அப்பா செம்ம போரிங்காக இருக்கும்ப்பா, அந்த வீடு வேண்டாங்குது. அப்போ என்ன மாதிரி மாப்பிள்ளை தான் இவங்க எதிர்பார்க்குறாங்க? காணாத மூலி கஞ்சியை கண்டாலாம் ஓயாமல் ஊற்றி குடித்தாலாம் மாதிரி 6 லக்கத்தில் பெண் சம்பாதிப்பதை கண்ட தாய் குலம். ஏன்னா இந்த காசை பார்த்துட்டாங்கல்ல, காசை பார்த்துட்டதுனால இந்த பொண்ணு அங்கே விடுறதுக்கு அவங்களுக்கு சம்மதம் இல்லை. அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பாட்ட கேட்குது, அப்பா ஒன்னே மாதிரியே எனக்கு மாப்பிள்ளை பார்த்துருப்பா அப்படின்னு. ஏன்னா அந்த அப்பா அந்த வீட்டில் வந்து விளக்கி கழுவுவாங்க, மாவாட்டுவாங்க, துணி துவைப்பாங்க, சம்பாரிச்சும் போடுவாங்க, காரில் கூட்டிகிட்டு போவாங்க, காலேஜில் கொண்டே விடுவாங்க, அம்மாவுக்குடைய வேலைக்கும் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ இந்த பொண்ணு என்ன நினைக்குது, நம்மளுக்கு இது மாதிரி ஒருத்தர் மாட்டிட்டா போதுமே. அந்த காலத்துலேயும் ஐயாக்கள்லேருந்து நம்ம ஐயாக்கள்லேருந்து எல்லாமே அப்பத்தாயாவை கேட்டு தான் சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. எது கேட்டாலும் வீட்டில் ஆட்சியை கேட்டுட்டு சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் கேட்டுட்டு சொல்லுவாங்க. இந்த காலத்தில் இப்போ சத்திரத்தில் யாராவது டொனேஷன் கேட்டால் நீங்கள் ஆட்சியை கேட்டுட்டு சொல்கிறேன்னு சொல்கிறது எதுக்கு தெரியுமா? நீங்கள் தப்பிச்சுக்கிறதுக்காக. முன்னாடிலாம் சொந்த ஊரில் வீடு இருக்கான்னு பார்ப்பாங்க. இப்போல்லாம் வந்து அம்மா அப்பாவோட அந்த பையன் வாழ்கிற ஊரில் வீடு இருக்கான்னு பார்த்தோம் எங்கள் காலத்துலலாம். இப்போ இருக்க பிள்ளைங்களாம் அந்த பையன் பெங்களூரில் வேலை பார்த்தா வேலை பார்க்குற இடத்துல சொந்த வீடு இருக்கான்னு கேட்குது. 3 சொந்த வீடு வேண்டியதாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா, பெரிதினும் பெரிது கேள் அப்படின்னாரு மகாகவி பாரதியார். பையங்க வந்து இப்போ ரொம்ப வந்து அசால்ட்டாக இருக்கிறாங்க, ஜாலியாக இருக்காங்க. அவங்கள வந்து நாங்கள் உயர்த்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். அதனால தான் அவங்ககிட்ட சொல்கிறோம், நீங்கள் வீடு வாங்குங்க, கார் வாங்குங்கன்னு சொல்கிறோம். அப்போ பெரிதினும் பெரிது கேள், நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். இப்போ ஆம்பளையா பொம்பளையானே இந்த சப்ஜெக்டை வச்சுருக்கலாம். ஆம்பளை சிவனேன்னு இருக்கேன் எங்கே இருந்தாலும். இதுக்கு காரணம் முழுக்க மகளாக இருந்தாலும் பெண், தாயாக இருந்தாலும் பெண். பெண்கள் பேசியே இப்படியெல்லாம் ஆகுது. திருவத்தியூரில் உள்ள பெருமக்களுக்கு நான் தனியாக ஒன்றை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நீங்கள் உங்கள் குழந்தைகளை இந்த சத்திரத்தின் நிகழ்வுகளுக்கு கூட்டி வந்தால் அது பாதை தவறி வெளியே செல்லாது. நம்ம சத்திரத்துக்கு கட்டாயம் ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம ஃபங்க்ஷன் வைக்கிறோம், லீவில் தான் ஃபங்க்ஷன் வைக்கிறோம். கட்டாயமாக பிள்ளை முதல்ல பரிமாற கற்றுக்கிறாங்க. அப்பளம் வைக்கிற பிள்ளைங்களை பாருங்கள், இத்தினூண்டு. ஆனால் ஒரு அப்பளத்துக்கு மேலே நீங்கள் தலைகீழாக நின்னாலும் அவங்க ஆயா பார்த்தாவே கேட்டால் கூட ஒரு பிள்ளையும் வைக்காது. 10 குடும்பம் சேர்ந்து வாழ்ந்தது அந்த காலத்தில் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்துச்சு. இப்போ வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து வாழ்கிறதே ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்குது. அடுத்ததாக ஹரிணி பழனியப்பன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம், சுதந்திர தின வாழ்த்துக்கள். இப்போ வந்து நம்ம பேசிகிட்டு இருக்க சுதந்திர தினம். பெண்கள் வந்து ஆரம்பத்திலேருந்தே பெண்களுக்கு வந்து எல்லாமே கேட்டு தான் கிடச்சிது. எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கல. இது வந்து நிபந்தனை கிடையாது, எங்களோட கோரிக்கை தான். இப்போ முதல்ல வந்து பொண்ணுங்க படிக்கக்கூடாதுனாங்க, வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுனாங்க. எல்லாமே வந்து ஒரு முறியடிக்கப்பட்டு மகாகவி பாரதியார் இந்த மாதிரி நிறைய பேரோட ஒரு முயற்சியால் தான் பெண்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே வந்து இப்போ படிக்க ஆரம்பித்து ஒரு வகையில் சமுதாயத்தில் முன்னணியில் இருக்காங்க. இந்த மாமியார் அந்த பிரச்சனையில் வந்து அவங்க மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களோட கோரிக்கை.
இப்போ என்னென்னா மாமியார் அப்படிங்கிறவங்க மாமியாராகவே ஒரு கெத்து, அந்த கெத்தை கொஞ்சம் விட்டுருங்க, அதுதான் நாங்கள் கேட்குறோம். வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த சமூகத்தில் கூட மாமியாராகவே கொஞ்சம் பயப்படுறாங்க பிள்ளைங்க. அந்த அந்த மாமியாருங்கிற இமேஜை நீங்கள் உடைக்கணும். உடைச்சி நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டாக வந்துட்டிங்கன்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது. நீங்கள் உங்கள் பொண்ணை எங்களை பாருங்கள், மாற்று பொண்ணுன்னு தான் சொல்கிறாங்க. நாங்கள் வந்து எவ்வளவோ விட்டு கொடுத்து போகிறோம். பொண்ணுங்க வந்து நீங்கள் அரகண்ட்லாம் கிடையாது. இப்போ ஏன் தனி கொடுத்துன போகணுன்னு கேட்குறாங்கன்னா, இப்போ ஒரு அம்மா அப்பா ரெண்டும் பொண்ணாக போச்சு, அப்போ அவங்களுக்கும் ஒரு 70 வயசு ஆகும். பொண்ணை பெற்றவங்க என்ன பண்ணுவாங்க? நீங்கள் பணமும் கொடுக்க மாட்டீங்க, பொண்ணை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்துடுவீங்க. அவங்க வந்து எப்படி நீங்கள் பையனை படிக்க வைக்கிறீங்களோ அதே மாதிரி பொண்ணையும் படிக்க வைக்கிறாங்க. கூடவே கூட்டிகிட்டு போய் ஒரு முட்டையை அடகாக்கிற கோழி மாதிரி அம்மா கூடவே வந்து எல்லாமே பண்ணுறாங்க. திருப்பி கல்யாணம் பண்ணி பொண்ணு வந்து அம்மாவை விட்டுட்டு அம்மா அப்பா விட்டு இங்கே வந்துடுறா. வந்தது பிறகு மாமியார் மாமனார் தன்னோட அம்மா அப்பாவா, நாத்தனார் தன்னோட அக்காவாக பார்த்துக்கிறா. அந்த பொண்ணையும் உங்கள் பொண்ணாக பார்க்க மாட்டேங்கிறீங்க. அப்போ எப்படி அந்த மாற்றம் வரும்? ஏன்னா இப்போ எங்கள் பொண்ணு தனி கொடுத்தன ஏன் பொண்ணுடுறாங்கன்னா, இப்போ நான் மாமியார் மாமனோட இருக்கேன்னு வச்சுங்க, எங்கள் அம்மா அப்பாவோ யாரோ ஒருத்தவங்க எங்கள் வீட்டுக்கு வராங்க, அவங்களுக்கு மரியாதை இருக்கா? மரியாதை கொடுக்கணும். தயவு செஞ்சு அவங்க வந்து விருந்தினர் மாதிரி உங்களுக்கு அந்த பொண்ணை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு பொண்ணே பெரிய சீதனம் தான். அப்போ அப்படி கொடுத்துருக்கும் போது அவங்க அம்மா அப்பாவை நீங்கள் எப்படி பார்த்துக்கணும்? அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். அது கொடுத்தா தானே அவள் தனி கொடுத்தணும் போன்னு கேட்க மாட்டா. இப்போ நம்ம அம்மா அப்பாவுக்கு எல்லா மரியாதையும் கிடைக்கிது அப்படிங்கும்போது அவையே தனி கொடுத்தணும் போன்னு கேட்குறா. இப்போ என்ன நினைப்பா, நம்மளை பெற்றதுக்காக நம்ம அம்மா அப்பா இவ்வளோ கஷ்டப்படணுமா? அம்மா நீ வராதம்மா, உனக்கு மரியாதை கிடைக்காது, நீ வராத, அந்த மாதிரிலாம் சொல்கிற மாதிரி நிலைமைக்கு ஏன் நீங்கள் தள்ளுறீங்க? இந்த மாதிரி நிறைய நடக்க தான் செய்யுது. அந்த மாமியாருக்கு கொஞ்சம் கெத்தை விட்டு இறங்கி வந்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது. இன்னொன்று என்னென்னா, பெரிதினும் பெரிது கேள் அப்படின்னாரு மகாகவி பாரதியார். பையங்க வந்து இப்போ ரொம்ப வந்து அசால்ட்டாக இருக்கிறாங்க, ஜாலியாக இருக்காங்க. அவங்கள வந்து நாங்கள் உயர்த்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்றோம். அதனால தான் அவங்ககிட்ட சொல்கிறோம், நீங்கள் வீடு வாங்குங்க, கார் வாங்குங்கன்னு சொல்கிறோம். அப்போ பெரிதினும் பெரிது கேள், நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். அப்போ நீங்கள் வந்து என்ன மாதிரி ஒரு பொண்ணு உங்களுக்கு வேணுமா? அப்போ நீங்கள் இதெல்லாம் சாதிச்சுட்டு வாங்க, நீங்கள் இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்குறோம். சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் தேவை. அந்த தூண்டுகோலாக நாங்கள் இருக்கோம். நாங்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். எங்களுக்கு மாமியார் மாமனார் நாங்கள் அம்மா அப்பாவை பார்த்துக்குறோம். அவங்களுக்கு எல்லாமே நாங்கள் செய்கிறோம். நாங்கள் செய்ய மாட்டேன்னு சொல்லலையே. அது மாதிரி இப்போவும் பொண்ணுகளும் கொஞ்சம் மாறணும், பசங்களும் மாறணும். இது எல்லாமே நிபந்தனை இல்லை, எங்களோட கோரிக்கை தான், தாழ்மையான கோரிக்கை, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. பழனியப்பன் பெண்கள் சுதந்திரத்தை பற்றி பேசியிருக்காங்க. அன்னைக்கு வந்து பாரதியார் சொன்னபடி பெண்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிது. இன்றைக்கி நாங்கள் வந்து உங்கள் வீட்டில் மகளாக இருக்கிறோம், உங்களுக்கு மகளாய், உங்கள் பெண்களுக்கு அக்கா சகோதரியாய், உங்கள் மகன்களுக்கு அண்ணியாய் இருக்கிறோமே. எங்கள் பெற்றோர் 2 பெண்களை மட்டுமே எங்கள் அம்மா அப்பா பெற்றிருக்காங்கன்னா அவர்கள் 70 வயதாகும் பொழுது அவர்கள் நிலை என்ன? நாங்கள் ஒரு 4 நாளாவது அங்கே வந்தோன்னா எங்கள் பெற்றவங்களுக்கு அந்த மரியாதை கொடுக்கணும். கொடுத்தால் நாங்கள் தனி கொடுத்தாலும் கேட்க மாட்டோம், உங்களை அரவணைத்து இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு விதத்தில் நான் எல்லா பெண்களும் அப்படி செய்வதில்லை. செய்யும் சில பெண்கள் அந்த நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். 2 பேரும் விட்டு கொடுத்து வாழ்ந்தால் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அப்படின்னு அருமையாக பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து சோமசுந்தரனை பேசுகிறாங்க. அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். இங்கே பேசினவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பேசுனாங்க. நான் இப்போ என்ன பேசுகிறதுன்னா, அவங்க எல்லாருமே பேசுனதில் மிச்சத்தை தான் நான் பேசணும். முக்கியமாக வந்து பாரதியார் இருந்தார்னா இந்த காலத்தில் பெண்கள் சுதந்திரத்துக்காகவும் இதுக்காகவும் பாடினார். இந்த காலத்தில் பாரதியார் இருந்தார்னா ஆண்களுடைய சுதந்திரம் எப்படி கிடைக்கணுன்றதை பற்றி பாடுவார். அந்த நிலைமைக்கு இன்றைக்கி ஆண்களுடைய நிலைமை மோசமாகி போச்சு. ஆண்கள் எதையுமே சுதந்திரமாக செய்ய முடியலை. வீட்டில் கேட்காம எதையாவது செஞ்சிட்டோம்னா நம்ம வீட்டுக்கு போனால் உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. ஆண்கள் சுதந்திரத்தை பற்றி பேசுகிறதுக்கு இன்னொரு பாரதியார் பிறக்கணும். 2வது, இன்றைக்கி மார்க்கெட்டில் தக்காளி விலை ஒரு வாரத்துக்கு முன்னாடி 200 ரூபா 250 ரூபா விற்றுது. அதே தக்காளி இன்றைக்கி மார்க்கெட்டில் 80 ரூபாயிலேருந்து 100 ரூபாய்க்கு விற்கிது. இதே மாதிரி தான் பெண்களோட நிலைமையும் ஒரு காலத்தில் மாறும். அந்த காலத்தில் ஆண்களோட நிலைமை ஆதிக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னு காரணம்னா, பெண்கள் யாரும் வெளியில் வரல, படிக்கலை, ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறதுனால ஆண்கள் தான் வீட்டை பார்த்துக்கிட்டாங்க, பொறுப்பாக பார்த்துக்கிட்டாங்க, குடும்பம் நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி பெண்கள் எல்லாரும் தலையிட்டு ஆண்களை எதுலேயுமே தலையிட விடாமல் பண்ணிடுறாங்க. அதனால் ஆண்களுடைய சுதந்திரம் முக்கியமாக பறிபோச்சு. 2வது, மாப்பிள்ளைக்கு பார்த்தா மாப்பிள்ளைக்கு தலையில் முடியல, அவர் பேசுகிறது சரியில்லை, இப்படிலாம் சொல்கிறாங்க. தலையில் முடியலன்னா என்ன? தலையில் முடியா முக்கியம்? தலையில் முடியலைன்னா என்னையா அர்த்தம்? முடியலைன்னா இல்லாமல் இருந்தால் இருந்துட்டு போட்டோம். இப்போ தான் நம்ம முதல்வரே வந்து கோடிக்கணக்கில் செலவு பண்ணி முடியை வளர்த்துக்கிட்டு இருக்காரு.
அந்த மாதிரி எல்லோரும் முடியை வளர்த்துக்குங்க. பணம் இருக்க வசதி இருக்கவங்க. பணம் வசதி இல்லைனாலும் முடி இல்லாமல் இருந்தால் என்ன தப்பு? முடி இல்லைன்னா முடி உதிர்ந்தால் அறிவு வளர்ந்துருக்குன்னு அர்த்தம்னு சொல்கிறாங்க. எவ்வளவுக்கு அளவு முடி இல்லையோ அவ்வளவுக்கு அளவு முடி வளர்ந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆக மொத்தத்தில் எல்லாருமே நம்ம என்னென்னா இப்போ நிறைய பேர் ஆண்களுக்கு கல்யாணம் ஆகாது காரணமே பெண்கள் வீட்டை சேர்ந்தவர்களுமே தான். தக்காளி விலை இன்றைக்கி விற்கிற விலையை பார்த்தா 200 ரூபா கொடுத்து யாரும் தக்காளி வாங்க மாட்டாங்க. பொருளாதாரம் கிடையாது. பக்கத்தில் இருக்கிற ஒரு இதை பார்ப்பாங்க. அங்கே ஏதாச்சும் ஒரு இது கம்மியான விலையில் இருந்துச்சுன்னா அதை வாங்கின்னு போய் சமைச்சு வீட்டில் கொடுத்து சமையல் பண்ணி சாப்பிடுவாங்க. அது மாதிரி நம்ம நகரத்தார் குலத்தில் பெண்கள் கிடைக்கலைன்னா நம்ம நகரத்தார் குல ஆண்கள் எல்லாம் இந்த தக்காளி மாதிரி 200 ரூபாய்க்கு தக்காளி கிடைக்காட்டி பரவாயில்ல, 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு கிடைக்கிற அடுத்த ஜாதி பெண்களை விரும்பி போயிடுவாங்க. அதனால் பெண்கள் எல்லாம் உணர்ந்து இதை நடந்துக்கணும். அவர் ஓட்ட இவர் ஓட்ட இது ஓட்ட அது சொட்டை இது சொட்டைலாம் சொல்லக்கூடாது. கிடைக்கிற வாழ்க்கையை வச்சு நடத்தணும். எங்கள் ஆத்தா அப்பச்சிலாம் குடும்பம் நடத்தினாங்க. எப்படி நடத்தினாங்க? எங்கள் அப்பச்சி பெரிய சங்கீத பூசணர் ராமநாதன் செட்டியார். எங்கள் ஆத்தா சாதாரண படிப்பு வச்சவங்க. வீட்டு வேலையை கவனிச்சுக்கிட்டு வீட்டு நிர்வாகத்தை கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் எங்கள் குடும்பம் முன்னேறிச்சு. புருஷன் கொண்டாட்டி 2 பேரும் வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. செலவை சிக்கனமாக பண்ண எல்லோரும் கற்றுக்கணும். எங்கே செலவு பண்ணணுமோ அங்கே பண்ணணும். எல்லா இடத்துலையும் போய் ஆடம்பரமாக தாம் தும்னு ஆடினாக்க பிரச்சனை தான் உண்டாகும். அதனால் இப்போ வருங்காலத்தில் இப்போ இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் நல்லவங்களை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்னாக்க நம்ம நகரத்தார் குலத்தில் இருக்கிற ஆண் மக்கள் எல்லாருமே நல்லவங்க தான். ஆண்கள் எல்லாருமே நல்லவங்க தான். சின்ன சின்ன பிள்ளைங்களாம் ரொம்ப நல்லா இருக்காங்க. இப்போ அவங்கள கல்யாணம் பண்ணிக்காமல் அடுத்த ஜாதியில் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி நாங்கள் எங்கள் அப்பச்சி அம்மா ஆத்தா அப்பாலாம் எவ்வளோ வருஷங்கள் குடும்பத்தை நடத்துனாங்க. இப்போ நாங்கள் எவ்வளோ குடும்பத்தை நடத்துகிறோம். அது மாதிரி நீண்ட நாள் ஆயுள் கூட இருந்து குடும்பம் நல்லபடியாக நடக்கணும்னா நகரத்தார் குலத்திலேயே நகரத்தார் பெண்ணுக்கும் நகரத்தார் மணமகனுக்கும் திருமணம் நடக்க வேண்டும் என்று சொல்லி அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் சொல்லி கேட்டுக்கொண்டு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சோமசுந்தரனை ஆண் முன்னேற்றம் பற்றி ஆணுக்கு விடுதலை வேணும் அப்படிங்கிற மாதிரி பாரதியார் திருப்பி பாடணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த காலத்துலேயும் ஐயாக்கள்லேருந்து நம்ம ஐயாக்கள்லேருந்து எல்லாமே அப்பத்தாயாவை கேட்டு தான் சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. எது கேட்டாலும் வீட்டில் ஆட்சியை கேட்டுட்டு சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் கேட்டுட்டு சொல்லுவாங்க. இந்த காலத்தில் இப்போ சத்திரத்தில் யாராவது டொனேஷன் கேட்டால் நீங்கள் ஆட்சியை கேட்டுட்டு சொல்கிறேன்னு சொல்கிறது எதுக்கு தெரியுமா? நீங்கள் தப்பிச்சுக்கிறதுக்காக. எங்களையும் கேட்குறதில்ல, நீங்களும் கொடுக்கறதில்ல. ஆனால் என்ன சொல்கிறது? ஆட்சியை கேட்டுட்டு சொல்கிறேன். அப்போ அவங்க சரின்னு சொல்லுவாங்க. கடைசியில் நீங்கள் ஆட்சியை கேட்குறதும் இல்லை, நீங்களும் முடிவெடுக்கிறதில்ல. அந்த காலத்தில் ஆட்சியை கேட்டு சொன்னேன்னா கரெக்டாக பண்ணாங்க. இந்த காலத்தில் ஆட்சியை கேட்டு சொல்கிறேன்னு சொல்லி நீங்கள் தப்பிச்சுக்கிறீங்க. ஆட்சி பேரை சொல்லி நீங்கள் தப்பிச்சுக்கிறீங்க. ஆனால் பெண்கள் இந்த கால பெண்கள் விட்டு கொடுத்து போனால் நம் நகரத்தார் சமூகத்திலே திருமணம் நடக்கணும். அவங்க சொன்னது உண்மையான கருத்து. நாம் நகரத்தார்கள் நகரத்தாகவே இருக்க வேண்டும்னா பெண்கள் விட்டு கொடுத்து போய் ஆண் பிள்ளைகளும் விட்டு கொடுத்து போய் ஒருவருக்கொருத்தர் புரிந்து கொண்டு கமலாம்மாள் டீச்சர் சொன்ன மாதிரி கல்யாணத்திற்கு பின் காதலித்து ஒருவர் காதலித்து நம் நகரத்தாராகவே இருக்க வேண்டும் என்று மிகவும் ஆசைப்படுகிறேன். அடுத்ததாக நமது தலைவர் சிங்காரண்ணன் பேச விரும்புகிறார்கள். திருமணங்கள் நிறைய முடியாமல் தள்ளி போவதற்கு காரணம் ஜாதகம் பார்க்கிறது. அந்த காலத்தில் ஜாதகம் பார்க்காமலே கல்யாணம் பண்ணால் சீக்கிரம் கல்யாணங்கள்லாம் முடிஞ்சது. இப்போ ஜாதகம் பார்க்குறாங்க. ஜாதகத்தில் அவர் ஜாதகம் பார்க்குறவர் சரியாக பார்த்து சொல்கிறதில்ல, இல்லை ஜாதக குறிப்பில் ஏதோ வித்தியாசம் இருக்கலாம். இந்த ஜாதகத்தை பார்க்குறவர் சரியாக சொல்லாதனால அதை நம்பி கல்யாணங்கள் நிறைய விட்டு போய் பேச்சு முடியாமல் தள்ளி போய்கிட்டே இருக்குது. அதனால் ஜாதகம் பார்க்காமலே கல்யாணம் பண்ணுறது அந்த காலத்தில் பண்ண மாதிரி அதை நீங்கள் கடைப்பிடிச்சாக்க நிறைய கல்யாணங்கள் சீக்கிரம் முடிகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அடுத்தது, பெண் வீட்டுக்காரர்கள் என்ன கொடுக்கிறார்களோ அதை மட்டும் வாங்கி கொண்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் ஒத்து போய் திருமணத்தை முடித்தால் நல்லா இருக்கும். முறைதலைகளை நிறைய கேட்டு கல்யாணம் பேசிக்கிட்டு இருக்கோதே முறைதலை அதிகமாக கேட்குறாங்க. இதை கொடுங்க, இது விட்டு போச்சு அது விட்டு போச்சுன்னு 4 பேர் சொல்கிறத கேட்டுக்கிட்டு முறைதலைகளை நிறைய கேட்டு அவங்கள பெண் வீட்டுக்காரில் தொந்தரவு பண்ணாமல் அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கிக்கிட்டால் சீக்கிரம் கல்யாணங்கள் முடிகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாகவும் இருக்கும். அடுத்து, கல்யாணம் நடந்த பிறகு நம் நகரத்தார்களில் மனமுறிவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. மனமுறிவுக்கு காரணம்
பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னே பெண் வந்து அப்பா அம்மாட்ட என்ன குறை சொல்லுதோ அந்த குறைகளை எல்லாம் பெற்றோர்கள் கேட்டு உடனே பொண்ணை கூட்டிக்கிட்டு வந்துடுறா வீட்டுக்கு. அதனால் மனமுறிவுகள் வருது. அதனால் அந்த மாதிரி மனமுறிவு வராமல் இருக்கிறதுக்கு பொண்ணு என்ன சொன்னாலும் சரியம்மா நீ பொறுத்து போ, அட்ஜஸ்ட் பண்ணி போ, விட்டு கொடுத்து போ அப்படின்னு சொல்லி நம்ம சமாதானம் பண்ணித்தான் பொண்ணு மாப்பிள்ளைங்களை வாழ வைக்கணுமே ஒழிய நம்ம அவங்கள பிரிஞ்சு வர்றதுக்கு நம்ம பெற்றோர்கள் வந்து அதில் ஒரு சந்தர்ப்பமாக ஏற்படுத்திக்க கூடாது. விட்டு கொடுத்து போக சொல்லணும் பொம்பளை பிள்ளைங்களையும் ஆம்பளை பிள்ளைங்களையும். அப்போ மனமுறிவுகள் வராமல் இருக்கும். கல்யாணம் சீக்கிரம் முடிகிறதுக்கு நம்ம சமூகத்தில் நிறைய பேர் திருமணம் முடியாமல் இருக்கிறது இனிமேல் நல்லா முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவனை வேண்டிக் கொண்டு என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி. சிங்காரண்ணை வந்து ஜாதகம் பார்க்கறது தான் ஒரு பெரிய தடையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது பாதிக்கு மேலே உண்மை. எங்கள் அப்பா சொல்லுவாங்க, நமக்கு சாதகமாக சொல்கிறது தான் ஜாதகம்னு சொல்லுவாங்க. சரி, நீங்கள் உங்கள் வீட்டில் காலங்காலமாக ஜாதகம் பார்க்குறீங்கன்னா பாருங்கள், ஒரு ஜாதக காட்ட பாருங்கள். ஒவ்வொரு பெண் வீட்டாரும் 4 ஜாதக காட்ட போகிறாங்க. ஒருத்தர் ஒரு கட்டம் சரியில்லைன்றார், இன்னொருத்தர் இன்னொரு கட்டம் சரியில்லைன்றார். அவங்க வந்து மாப்பிள்ளையை வேணான்னு சொல்கிறதுக்கு இந்த ஜாதகக்காரங்களோ ஒரு இதோ காரணமாக வச்சுக்கிறாங்க. பொண்ணு மாப்பிள்ளை வீடு பார்க்குறப்ப ஜாதகம் பொருந்திருக்கும், பொண்ணு வீடு பார்க்குறப்ப ஜாதகம் பொருந்தலை. ஜாதகத்தை காரணமாக வச்சு கல்யாணத்தை தள்ளாதீங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து பெண் வீட்டாரை வருத்தி சீதனம் வாங்காதீர்கள். அடுத்து விட்டு கொடுத்து போங்க. எல்லாரும் விட்டு கொடுத்து போனால், அதாவது பெண்ணை பெற்றவங்களும் சரி மாப்பிள்ளையை பெற்றவங்களும் சரி, ஒரு அளவுக்கு மேலே அவங்களோட குடும்ப பிரச்சனையில் தலையிடாதீங்க. எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணியாச்சு நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த காலத்து பிள்ளைங்களாம் மெச்சூர்டான பிள்ளைங்க தான். அவங்களே அவங்க பிரச்சனையை தீர்த்துக்குவாங்க. தீர முடியாத பிரச்சனை வந்தால் மட்டும் பெற்றவர்கள் தலையிடுங்கள். எடுத்ததுக்கெல்லாம் காலையில் எழுந்திரிச்சு பெற்றவங்களுக்கு ஃபோன் பண்ணுறதை பிள்ளைங்க தவிர்க்கணும்னு சொல்கிறாங்க. நன்றி அண்ணன். அடுத்ததாக அங்கே அண்ணன் பழனி அண்ணன் பேசுகிறாங்க. இங்கே இருக்கும் ஆன்றோர்கள் மற்றும் சான்றோர்களுக்கு எனது தாழ்மையான வணக்கங்கள். நான் வயதில் சற்று சிறியவனாக இருந்தாலும் ஒரு சின்ன கருத்தை பதிவு பண்ணிக்கொள்ள விரும்புகிறேன். நமது சமூகம் வளர வேண்டும் என்றால் நாம் முதலில் குறை சொல்லி சுற்றி இருப்பவர்கள் குறை சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்பது எனது தாழ்மையான வேண்டுகோள். அடுத்தவர்களை பற்றி நாம் நினைப்பதே தவறு. அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்று நினைப்பது அதைவிட தவறு. ஆகையால் நம்ம சமூகத்தை வளர்க்க இதுவும் ஒரு ஊன்றுகோலாகவும் முயற்சியாகவும் அமையும். ரத்தின சுருக்கமாக பழனி அவங்க வந்து ஒரே 2 வார்த்தை சொல்லியிருக்காங்க. அந்த காலத்தில் 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலான்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தில் 1000 குறை சொல்லி ஒரு கல்யாணத்தை நிறுத்திடுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து உங்களால் முடிந்தால் அந்த பிள்ளைகளை பற்றி நிறைவான கருத்துக்களை கூறி அந்த திருமணம் நடைபெற உதவி செய்யுங்கள். அடுத்ததாக தையல் நாய் சுப்பிரமணியன். அனைவருக்கும் வணக்கம். இந்த தலைப்பில் வந்து மாப்பிள்ளை வீட்டார் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க நிஜமாகவே. அதனால் வந்து பெண் வீட்டாருன்னு இது நிபந்தனைகள் தான் காரணம்னு நான் பேச வரேன். நம்மளுக்கே தெரியும் பொம்பளை பிள்ளைங்க எவ்வளவு நிபந்தனை போடுதுன்னு. நாம் ஒரு அப்பா அம்மாவும் பெண் பிள்ளைகள் நல்லா படிக்கிறாங்க, கொஞ்சம் டேலண்ட்டாக இருக்காங்க ஆண்களை விட. அதனால் வந்து இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் செல்லம் கொடுத்து வளர்த்துடுறோம். அப்போ நம்ம பொண்ணு பார்க்குற சமயம், கல்யாண சமயத்தில் அந்த பொண்ணு நம்ம என்ன கேட்குறாளோ அதை பூரா திருப்திப்படுத்தணும்னு ஒவ்வொரு அப்பாவும் நினைக்கிறாங்க. ஒரு பொண்ணுக்கு எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் பேசினாங்க. அந்த பொண்ணு வீட்டுக்கு நான் நேராக போயிருந்தேன். அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பாட்ட கேட்குது, அப்பா உன்னைய மாதிரியே எனக்கு மாப்பிள்ளை பார்த்துருப்பா அப்படின்னு. ஏன்னா அந்த அப்பா அந்த வீட்டில் வந்து விளக்கி கழுவுவாங்க, மாவாட்டுவாங்க, துணி துவைப்பாங்க, சம்பாரிச்சும் போடுவாங்க, காரில் கூட்டிகிட்டு போவாங்க, காலேஜில் கொண்டே விடுவாங்க, அம்மாவுக்குடைய வேலைக்கும் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ இந்த பொண்ணு என்ன நினைக்குது, நம்மளுக்கு இது மாதிரி ஒருத்தர் மாட்டிட்டா போதுமே. உடனே அதுக்கு அந்த அப்பா என்ன தெரியுமா சொன்னார், அப்போனா உனக்கு மாப்பிள்ளையே பார்க்க முடியாதுமா, எங்கள் அப்பா அம்மா தான் இன்னொரு பையனை பெற்று போடணும், இது மாதிரி உனக்கு மாப்பிள்ளை. இது நிஜமாகவே நடந்தது. இப்போ நம்மளுக்கு காமெடியாக இருக்குது, சிரிக்கிறோம். ஆனால் இது நம்ம சமூகத்தில் நடக்கிற வேதனையான விஷயம். குழந்தைங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு செல்லம் கொடுக்கணும், எந்த முடிவுகளை குழந்தைகள் எடுக்கணும்னு பார்க்கணும். படிக்க வைக்கிறது அவங்க விருப்பத்துக்கு படிக்க வைக்கலாம். அவங்களுக்கு என்ன படிக்க தகுதி இருக்கா, அல்லது திறமைகள் வேறு டேலண்ட் இருக்கா, அதுபடி சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழியோ அதெல்லாம் நம்ம ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் வந்து இந்த கல்யாண விஷயத்தில் அம்மா அப்பா சொல்கிறத தான் குழந்தைங்க கேட்குற மாதிரி நம்ம வளர்க்கணும். எல்லாத்துக்கும் பிள்ளை சொல்கிறதே கேட்குற மாதிரி இப்போ பண்ணக்கூடாது. இப்போ ஒரு சில வீட்டில் கல்யாணம் பேசுகிற இடங்களில் பார்த்தோம்னா, என் மக தலையை அசைக்கலை அப்படிங்கிறாங்க அந்த ஆத்தா.
இந்த புள்ள வந்து தலையை கூட அசைக்கலையா, சிரித்து ஓகே சொல்லணுமா மாப்பிள்ளைக்கு, சிரிக்கவும் இல்லை, தலையை கூட அசைக்கலை, அப்படி போயிடுச்சு எந்திரிச்சு. அப்போ அந்த மாப்பிள்ளை வீடு பிடிக்கலன்னு இந்த பிள்ளை வந்து சொல்லுது அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த காலத்தில் எடுத்து சொன்னால் கேட்டுக்கிட்டதுலாம் இருந்துச்சு. இப்போ எடுத்து சொன்னால் கேட்காத அளவுக்கு சம்பளம் 1 லட்சம் 2 லட்சம் 1.5 லட்சம் 3 லட்சம் சம்பாதிக்குதுங்க பிள்ளைங்க. பையங்களோட சம்பளம் கொஞ்சம் கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குது. இப்போ கம்மியாக இருக்கும்போது என்னையை விட குறைச்சி வாங்குறவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லுது ஃபஸ்ட்டு. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, முன்னாடிலாம் சொந்த ஊரில் வீடு இருக்கான்னு பார்ப்பாங்க. இப்போல்லாம் வந்து அம்மா அப்பாவோட அந்த பையன் வாழ்கிற ஊரில் வீடு இருக்கான்னு பார்த்தோம் எங்கள் காலத்துலலாம். இப்போ இருக்க பிள்ளைங்களாம் அந்த பையன் பெங்களூரில் வேலை பார்த்தா வேலை பார்க்குற இடத்துல சொந்த வீடு இருக்கான்னு கேட்குது. 3 சொந்த வீடு வேண்டியதாக இருக்குது. ஒரு கல்யாணம் முடியணும்னா சொந்த ஊரில் ஒரு வீடு, அப்பா அம்மா இருக்கிற ஒரு வீடு, அப்புறம் இந்த பையனும் இந்த பொண்ணும் வாழ போகிற ஒரு வீடு, 3 வீடு சொந்த வீடு. இப்போ இந்த அப்பா அம்மா வந்து ஏதோ ஒரு சின்ன வீட்டில் ஒரு இடத்துல குடியிருக்காங்கன்னா அந்த சின்ன வீட்டுக்கெலாம் என்னால் வர முடியாது அப்படின்னு கண்டிஷன் போடுது அந்த பிள்ளை. அப்போ இவங்க மனசில் நினைக்கிறது மாமியார் மாமனாரை தள்ளி விடணும்னு. தள்ளி விடுறதுக்கு காரணமாக ஒரு வீடை வச்சுக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி கண்டிஷனுக்கெலாம் நம்ம வந்து பெரியவங்க ஒத்து போகக்கூடாது. நம்ம எந்த ஊரில் இருக்கியோ, நாங்களாம் அந்த காலத்தில் சம்பாரித்து தான் நாங்கள் வாடகை வீட்டில் இருந்தோம், அப்புறமா வீடு கட்டணும். அதையெல்லாம் நம்ம அறிவுறுத்தி, இல்லை நீ சம்பளம் வாங்குற அதில் 2 பேருமா சேர்ந்து கட்டுங்க, அந்த மாதிரிலாம் அறிவுறுத்தி தான் நம்ம கல்யாணங்களை முடிக்கணும். இந்த கண்டிஷன் போக இந்த பொண்ணை இந்த மாப்பிள்ளையை கழிச்சு விடுறதுக்குன்னே ஒரு காரணம் வச்சுருக்காங்க பொண்ணு வீடு. என்னென்னா இந்த நெட்டில் போய் பதிவு பண்ணிடுவாங்க பொண்ணு வீடு. மாப்பிள்ளை வீடு ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டாங்க. ஃபோனை அந்த நம்பர் நாட் ரீச்சபிள்னே வரும். அப்படியே ரீச் ஆயிடுச்சுன்னா நம்ம அவங்கள பிடிச்சி இவங்களை பிடிச்சி ஒரு சிஐடி டிபார்ட்மெண்ட் மாதிரி மாப்பிள்ளை வீடு செயல்பட்டு ஒரு பொண்ணோடைய அப்பா நம்பரை பிடிக்க வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி பிடிச்சதுக்கப்புறமா ஃபோனில் கேட்டால், நாங்கள் இப்போ செய்கிறதா இல்லையே, சும்மா தான் பதிஞ்சு வச்சோம், என் மகன் இன்னும் ஒரு 2 வருஷம் படிக்கணுங்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி சொல்கிறவங்க எதுக்காக பதியணும்? பதிஞ்சால் அதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். சும்மா பதிஞ்சோம் இதெல்லாம் எதுக்கு, கழிச்சு விடுறதுக்காக இதெல்லாம் பேசுகிறாங்க. அண்ணன் சிங்கார அண்ணன் சொன்ன மாதிரி ஜாதகம் இதில் பெரிய ரோல் தான். அதாவது மாப்பிள்ளை வீடு பார்க்குற ஜாதகம் எல்லாமே பொருந்திருது, பொண்ணு வீடு பார்க்குறது எல்லாமே பொருந்தலை. இது என்னன்னே புரியலை. இந்த ஜாதகத்தை நான்லாம் கூட கற்றுக்கலாமான்னு யோசித்தேன். இது எப்படி இவங்களுக்கு பொருந்தது அவங்களுக்கு பொருந்தலை அப்படின்னு. கழிச்சு விடுறதுக்குன்னு ஒரு காரணத்துக்கு ஜாதகம் எங்கள் ஜோசியக்காரு வேண்டான்ட்டாரு அப்படிங்கிறாங்க. பையன் குண்டாக இருந்தால் பையன் சேர்ந்தாப்புல இருக்கானே அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் ஒல்லியாக இருந்தால் என்ன இப்படி ஒல்லியாக இருக்காங்க அப்படிங்கிறாங்க. பல விதமாக 2ல் ராகு இருக்காமல ஆத்தாடி எங்களுக்கு வேண்டாம், மூல நட்சத்திரமாக வேண்டவே வேண்டாம், ஆயில்யம்மா அடியாத்தாடி அப்படிங்கிறாங்க. இப்படி கழிக்கிறதுக்குன்னு ஏகப்பட்ட காரணங்கள் வச்சுருக்காங்க. பையனுக்கு ஒரு ஆச்சியா ஒரு தங்கச்சியா 2 பிள்ளையோட என் பிள்ளை போய் இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இவங்க வீட்டில் 2 பிள்ளை இல்லையா, 3 பிள்ளை இல்லையா, இந்த பொண்ணோட பிறந்த அண்ணன் தம்பி அவங்களுக்கு வர ஒய்ஃபெல்லாம் இந்த பிள்ளையோட சேர்ந்து தானே இருக்க போகிறாங்க. அதையெல்லாம் யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. பொண்ணை கல்யாணம் பண்ணும்போது எல்லாமே வெளிச்சமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் இப்போ அண்ணன் இன்ஜினியர் அண்ணன் சொன்னாங்க 18 வயசில் கல்யாணம்னு. படித்தது வேலை பார்த்தது எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறம் தான். அது எங்களுக்கெல்லாம் தெரியும். ஏன்னா எங்கள் வீடு இங்கே இருக்கும்போது அண்ணனும் ஆச்சியும் பிள்ளைங்களோட இங்கே கூடி வந்ததுனால எல்லாமே அதுக்கப்புறம் கூட பண்ண முடியும் நமக்கு திறமை இருந்துச்சுன்னா. 2 பேரும் திறமையாக இருக்குங்க. இப்போ பிள்ளைங்க பையனும் திறமையாக தான் இருக்குது, பொண்ணும் திறமையாக தான் இருக்குது. அப்போ எதை வேணாலும் சாதிச்சுக்கலாம். ஆனால் அந்த பொண்ணு எல்லாத்தையும் பெண்கள் சுதந்திரம் வேணும்னு கேட்டுவிட்டு எல்லாமே மாப்பிள்ளை வீட்டில் கரெக்டாக இருக்கணும்னு ஏன் கேட்கணும்? நம்மளும் கொஞ்சம் கூட சேர்ந்து எல்லாமே பண்ணலாமே. அந்த எண்ணங்கள் வர காணும். கல்யாணம் பண்ணி வந்த மறு மாதமே காரில் போகணும், வீடு ஃபுல்லாக ஏசியாக இருக்கணும், எல்லாமே பங்களா டைப்பில் வீடு இருக்கணும். வேலைக்கு 3 நம்ம அம்மா வீட்டில் எல்லா வேலையும் நம்மளே பார்த்துட்டு மாப்பிள்ளை வீட்டில் வந்து 3 வேலைக்காரங்க வைக்கணும்னு எதிர்பார்க்குதுங்க பிள்ளைங்க. என்னால் மொழுக முடியாது, என்னால் கழுவ முடியாது, நான் வேலைக்கு போகிறேன். இப்போ ஒர்க் அட் ஹோம்னு ஒன்று வச்சுருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் உள்ளது, அது இன்றைக்கி டாப்பிக்கே இல்லை. ஆனால் அது இப்போ எல்லோரும் நிறைய கல்யாணத்துக்கு அப்புறம் டாபிக் பேசுனதுனால நான் சொல்கிறேன். ஒர்க் அட் ஹோமில் இந்த ஆம்பளைங்க வீட்டில் பார்க்காத வேலை பாக்கி இல்லை. எல்லா வேலையும் ஒரு நாள் நீ சமைன்னு சொல்லி நல்லா தானே சமைக்கிறீங்க நீங்களே சமைங்கன்னு விட்டதெல்லாம் இருக்குது. ஒரு சில வீட்டில் டீ போடுறது உன் வேலைன்னு விட்டுருந்தாங்க, ஒரு சில வீட்டில் டிஃபன் பண்ணுறது உன் வேலைன்னு விட்டுருந்தாங்க. அந்த மாதிரியெல்லாம் வந்து இப்போ எப்படிலாம் பயன்படுத்த முடியும் அப்படின்னு அந்த அளவுக்கு பயன்படுத்துதுங்க. என்னண்ணே? ஆமாம்,
ஆர்டரும் பண்ணி தானே சாப்பிட்ற பிள்ளைய தான் இப்போ இருக்குது. ஏன்னா எனக்கு சமைக்க தெரியாதுன்னு சொல்லிடுதுங்க வரும்போதே. நான்லாம் அங்கே போய் சமைக்க முடியாது, பெரிய குடும்பத்துலலாம் என்ன கல்யாணம் பண்ணாதுன்னு ஒரு பிள்ளை சொல்லுது. ஒரு பிள்ளை சொல்லுது ஒரே ஒரு பையனா, அப்போ செம்ம போரிங்காக இருக்கும்ப்பா, அந்த வீடு வேண்டாங்குது. அப்போ என்ன மாதிரி மாப்பிள்ளை தான் இவங்க எதிர்பார்க்குறாங்க? இவங்களுக்கு ஏன் இவ்வளோ திருப்தி இல்லாத மனநிலையாக இருக்குது? எது கிடைச்சாலும் திருப்தி இல்லை, அந்த மாதிரி இப்போ போக்கு போய்கிட்டு இருக்கு. அதனால் நம்ம எவ்வளவு குழந்தைகள் சம்பாதிச்சாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி வாழணுங்கிறத நம்ம தான் வீட்டில் அறிவுறுத்தணும் பெண் குழந்தைகளுக்கு. நம்ம அப்பா அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு என் மகளுக்கு அது பிடிக்காது, என் மகளுக்கு இது பிடிக்காதுன்னு நம்ம அவங்களோட சப்போர்ட் பண்ணி பேசக்கூடாது. சப்போர்ட் பண்ணி பேசினோம்னா அது குடும்பங்கள் சிதறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. இப்போ நம்ம சப்போர்ட் பண்ணாமல் அந்த பிள்ளைக்கு நல்லது கெட்டதை எடுத்து சொல்லி, இப்போ நம்ம திருவொற்றூர்லாம் அதெல்லாம் இல்லவே இல்லை. எல்லா பிள்ளைங்களும் நல்ல பிள்ளை தான், எந்த பிள்ளையும் நல்ல பிள்ளை தான் திருவொற்றூரில் பிறக்கையிலே. அது மாதிரி நம்ம திருவொற்றூரில் எல்லாம் நல்ல பிள்ளை தான். ஆண் பிள்ளைகளும் திருவொற்றூரில் நல்ல பிள்ளைங்க தான். கண்ணதாசன் வந்து மனைவியை பற்றி யாரோ பேசும்போது அவர் சொன்னாராம், உங்கள் ஒய்ஃபுக்கு காது கேட்காதாம்லன்னு. அப்போ கண்ணதாசன் சொன்னாராம், அவள் காதுகள் பழுதானாலும் என் கவிகள் பழுதாகாமல் காப்பாற்றினா அப்படின்னு சொல்லி. அது மாதிரி பையங்க தான் இருக்காங்க இப்போ. என்னமோ தெரியல, இந்த பெரியவங்க எல்லாருமா சேர்ந்தா இது என்னன்னு தெரியல, இந்த மாதிரி வந்து ஒரு சமுதாயம் இப்போ நம்ம சமுதாயமே இப்படி மாறிடுச்சு. இப்போ பிள்ளைங்களும் ஒரு வீட்டுக்குள்ளே 10 குடும்பம் சேர்ந்து வாழ்ந்தது அந்த காலத்தில் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்துச்சு. இப்போ வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து வாழ்கிறதே ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்குது. அப்பா அம்மாலாம் தேவையில்லை, அண்ணன் தங்கச்சி தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. இதுங்க ரெண்டும் இருக்கிறதே ஜாயின்ட் ஃபேமிலி மாதிரி வந்துருச்சு. ஒருத்தருக்கு விட்டு கொடுக்குற மனப்பான்மை இல்லை. நம்ம அந்த பொண்ணுக்கு வந்து எந்த அளவுக்கு செல்லம் கொடுக்குறோங்கிறது தான் பார்க்கணும். எதில் செல்லம் கொடுக்கணும் அந்த அளவுக்கு தான் செல்லம் கொடுக்கணும். நம்ம அந்த மாதிரி சொல்லி வளர்த்து இனி இருக்க குழந்தைங்களுக்கு, இப்போ இங்கே இருக்கிற பிள்ளைங்களாம் சின்ன பிள்ளைங்க தான், கல்யாணம் ஆக வேண்டிய இன்னும் ஒரு 4-5 வருஷத்தில் கல்யாணம் ஆக வேண்டிய பிள்ளைங்க தான். அவங்களும் இதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம கண்டிஷன்லாம் பண்ண வேணாம். அது அண்ணே சொன்ன மாதிரி டீச்சர் சொன்னாங்க, விதியை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி. நம்ம எப்படி தான் பண்ணாலும் விதி மாறினாலும் விதி மாறாட்டியும் நம்ம எல்லாத்தையும் ஏற்றுக்கிற தன்மையில் தான் இருக்குது. சரி, இது நல்லா தான் இருக்குதுன்னு நினச்சோம்னா நல்லா தான். மகாபாரதத்தில் துரியோதனனையும் இவரையும் வந்து தர்மரையும் கிருஷ்ணர் வந்து ஊருக்குள்ளே போய் பார்த்துட்டு வர சொன்னாராம். தர்மர்கிட்ட கேட்டாரா யாராவது கெட்டவன் இருக்கானான்னு பார்த்துட்டு வான்னு, துரியோதனன்ட்ட கேட்டாரா யாராவது நல்லவன் இருக்கானான்னு பார்த்துட்டு வான்னு. தர்மர் ஊரை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வந்து எல்லாருமே நல்லவங்களாக தான் இருக்காங்கன்னாராம். துரியோதனன் ஊரை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வந்து எல்லாருமே கெட்டவங்களாக தான் இருக்காங்கன்னாராம். அப்போ நம்மளோட பார்வையில் தான் இருக்குது நல்லது கெட்டது, வசதி வாய்ப்பு எல்லாமே. அதனால் நம்ம எப்படி வரணும்னு நம்ம மைண்டில் எய்ம் வச்சுருக்கோமோ அந்த இடத்துக்கு நம்ம வந்துடலாம். அதை நம்ம குழந்தைங்களுக்கு அறிவுறுத்தி சொல்லி கொடுத்து நம்ம இந்த திருமணங்களில் குழந்தைங்களுடைய கண்டிஷன்களை குறைச்சி நம்மளும் அவங்களோட ஒத்து போகாமல் கண்டிஷன்ஸை இதெல்லாம் கண்டிஷன் போடக்கூடாதுப்பா, இப்படிலாம் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்து நம்ம வளர்த்துட்டோம்னா எல்லாமே இது சரியாகும். மாப்பிள்ளை விட்டு மெத்தனம்னு ஒன்று சொல்லியிருந்தாங்க. அது என்னென்னா, பையன் படிக்கலைனாலும் விட்டுடுறாங்க. அண்ணேன்னு சொல்கிற மாதிரி படிக்கலைன்னா எப்படியாவது அவனை நல்லா வேறு எண்ணத்தில் திறமை படித்தவன் 1 லட்ச ரூபா சம்பாரிச்சா படிக்காமல் இந்த பையன் வேறு 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிற அளவுக்கு நம்ம அந்த பையனை கொண்டு வரலாம். அவனுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த பிஸ்னஸோ ஏதோ ஒன்று பண்ணி கொடுத்தான். ஆனால் இப்போ இன்னொன்று வந்து பிஸ்னஸ் பண்ணுறானா பையன் அப்பனா வேண்டாங்கிறாங்க. மாதமான சம்பளம் வரணும், அதுதான் நம்மளுக்கு. நம்ம எப்படி நகரத்தார் வந்து தண்ணியே வராத ஊர் வேணும்னு சொல்லி கேட்டு வந்தோமோ அது மாதிரி இப்போ பிள்ளைகள்லாம் வந்து பிஸ்னஸே பண்ணாத மாப்பிள்ளை தான் கேட்குதுங்க. ஏன்னா மாதமான சம்பளம் வரணும். அந்த மாதிரியான எண்ணப்போக்கெல்லாம் இருக்குது. இப்போ இதெல்லாம் மாற்றிட்டோம்னா மாப்பிள்ளையும் கொஞ்சம் திறமையை கூட்டிக்கிட்டு பெண்களும் கொஞ்சம் அவங்களுடைய கட்டுப்பாடுகளை உணர்ந்து பெற்றோர்களும் அந்த குழந்தைங்களை அந்த மாதிரி வளர்த்தா இந்த திருமணங்கள்லாம் தடைப்படாமல் எல்லாம் நல்லா நடக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தையல்நாயகி. தையல்நாயகி வந்து நிறைய பெண்ணை பெற்றவர்களின் நிபந்தனைகள் தான் காரணம்னு அருமையாக பேசினாங்க. அதாவது பிள்ளைங்க வந்து அப்பா மாதிரி மாப்பிள்ளை கேட்டு, அந்த காலத்தில் பிள்ளையார் வந்து அம்மா மாதிரி பொண்ணு கேட்டார், அவருக்கு பொண்ணு கிடைக்கல, அவர் குளத்தங்கரையில் இருந்தார். இப்போ பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க அப்பா மாதிரி கேட்டுட்டு அதுங்க கல்யாணம் பண்ணிகிட்டு இருந்துங்க. ஆம்பளை பிள்ளைங்க தான் இப்போவும் பொண்ணு கிடைக்காம இருக்காங்க. அடுத்து சொன்னாங்க தையலாகி 3 வீடு தேவையாக இருக்குது. நம்ம ஊரில் போனோன்னே நமக்கு ஒரு வீடு, மாமியார் வீட்டுக்கு போனோன்னா வசதியாக இருக்கிறதுக்கு ஒரு வீடு, நாம் இருப்பதற்கு ஒரு 3 வீடை சம்பாதிக்க வேண்டும் என்றால் 30 வயது பத்தாது 40 வயது ஆகிவிடுகிறது. அதனால தான் இன்றைக்கி ஆம்பளை பிள்ளைங்க இவ்வளோ நாளைக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க. அதனால்
நம்ம வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து, பெண்ணை பெற்றவர்கள் விட்டு கொடுத்து, நம் பிள்ளைகள் நகரத்தார் பிள்ளைகளாகவே இருக்க வேண்டும், நகரத்தார் பிள்ளைகளாகவே இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் தயவு செய்து உங்கள் நிபந்தனைகளை விட்டு கொடுத்து பிள்ளைகளை வளருங்கள், பெண் பிள்ளைகளை செல்லமாக வளருங்கள். ஏன்னா நம்ம பிள்ளை பிறந்தோடனே இளவரசி பிறந்திருக்கான்னு தான் சொல்கிறோம், மகாலட்சுமி பிறந்திருக்கான்னு சொல்கிறோம். செல்லமாக வளருங்க. ஆனால் கட்டுப்பாட்டிற்குள், டீச்சர் சொன்ன மாதிரி கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த கட்டுப்பாட்டிற்குள் செல்லமாக வளருங்கள். உங்கள் வீட்டில் எவ்வளவுதான் செல்லமாக இருந்தாலும் மாமியார் வீட்டுக்கு போகிறப்ப ஒரு மதிப்பு மரியாதை இருக்கணும். அதோடு வாழ்ந்தால் கண்டிப்பாக எல்லா பிள்ளைங்களும் நல்லா இருக்கும். அடுத்ததாக நமது கௌரவ தலைவர் அண்ணன் சோலைமலை அவர்கள் பேசுகிறார்கள். அந்த காலத்தில் வந்து அடுப்பு ஊதுற பெண்ணுக்கு படிப்பு எதுக்குன்னு சொன்னோம். சமீபமாக சர்வே பண்ணி பார்க்குறப்ப இந்த 10 வருஷத்துல தான் கல்யாணம் தள்ளி போகுது. இந்த 10 வருஷம் நல்லா கேளுங்க, இந்த 10 வருஷம் தான் கல்யாணமே தள்ளி போகுது. பிள்ளைக்கு 30 வயசு ஆகுது. காரணம் பொம்பளை பிள்ளைங்க படிக்க வச்சிடறோம். பொம்பளை பிள்ளைங்க படிக்க வைக்க நல்லா படிக்க வைக்க வேண்டியதுதான். அதே நேரத்தில் பெற்றவங்க வந்து அதுக்கு நல்லது கெட்டது சொல்லிக் கொடுக்கணும். படித்து முடிச்சதுக்கப்புறம் பொண்ணு கல்யாணம் பேசுகிறப்ப பொண்ணுக்கு என்ன தேவையோ அதை பொண்ணு நினைக்கக்கூடாது. ஊர் உலகத்தில் நாட்டு நடப்பில் என்ன நடக்குது அதை பார்த்து அந்த பொண்ணுகளுக்கு நல்லது கெட்டது சொல்லிக் கொடுத்து நல்ல வரணும் பார்த்து கல்யாணம் பண்ணணும். படிக்க வேண்டான்னு சொல்ல, படிச்சுட்டு பண்பு வளரணும். அந்த பண்பை பெற்றவங்க சொல்லிக் கொடுக்குறது இல்லை, செல்லம் கொடுத்து வளர்க்குறோம். அந்த பொண்ணு என்ன டிமாண்ட் பண்ணுதோ அந்த டிமாண்டுக்கு மாப்பிள்ளை பார்க்குறோம். அதே நேரத்தில் அந்த காலத்துலலாம் 21, 22 வயசில் கல்யாணம் பேசுகிறோம். ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம், பையன் செட்டில் ஆகட்டுன்னா வயசு 25, 26 ஆக்கிறோம். அப்படி வயசே 30க்கு போயிடுது. அதனால பிள்ளைகளுக்கு தயவுபடி வருங்காலத்தில் பிள்ளைகளுக்கு ஒரு டிகிரி முடித்தோடனே 22, 23 வயசில் கல்யாணம் பேசுங்க. அதே நேரத்தில் வர்றதுக்கு ஏற்றுக்கிற மனப்பக்கம் நமக்கு வரணும். நம்ம டிமாண்ட் பண்ணக்கூடாது. அந்த பொண்ணு காலம்போடு நம்மோட வாழப்போகுது. அதுக்கப்புறம் நல்லது கெட்டது நம்மோட அனுசரிச்சிருக்க பொண்ணை கல்யாணம் பண்ணோம். ஆகவே மனமாற்றம் வந்து பெற்றவங்களுக்கு வரணுங்கிறது எனக்கு தாழ்மையான வேண்டுகோள். நன்றி அண்ணன். அண்ணன் சொன்னாங்க இந்த 10 வருஷமாக தான் கல்யாணங்கள் காலதாமதமாகுது. ஏன்னா நாம் விதிக்கின்ற நிபந்தனைகள், 2 வீட்டுக்காரமே நிபந்தனைகளை குறைச்சி கொள்ளுங்க. பெண்ணை பெற்றவங்க பெண்ணுக்கிட்ட சொல்லுங்கள், என்ன தான் நம்ம செல்லமாக இருந்தாலும் அடுத்த வீட்டுக்கு போகிறப்ப அவங்க வீட்டை அனுசரித்து, இனிமேல் அதுதான் உனக்கு வீடு, அது அவர்கள் தான் உன்னை பெற்றோர்கள், அவர்களும் அனுசரிச்சிருங்கன்னு. நம்ம மாப்பிள்ளையை பெற்றவங்களும் அந்த பொண்ணு வந்து ஊரை விட்டு அம்மா அப்பாவை விட்டு இன்ஷியலை கூட மாற்றிக்கிட்டு எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு ஒரே நாள் காதலித்திருந்தால் கூட பல வருஷங்கள் காதலிப்பார். பெண் பார்த்து 2 மாதங்கள் 3 மாதங்களில் நம்ம கல்யாணம் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடுறாங்க. அன்று இரவிலிருந்து அந்த பெண் நம் வீட்டு பெண்ணாகி மாறிவிடுகிறாள். அப்போ வந்து நம்மளும் அனுசரித்து நம் பெண்ணாக, இப்போ காலையில் உங்கள் மக 9 மணி வரைக்கும் எந்திரிக்கல, என்ன பண்ணுறீங்க, காஃபியை கொண்டு போய் அம்மா இதை குடிச்சிட்டு படுத்துக்கோன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அதே மருமக எந்திரிக்கலைன்னா கொடுத்து பாருங்களேன், 2 நாள் கொடுத்து பாருங்கள், அவளுக்கே ஒரு மாதிரி இருக்கும். 3ஆவது நாள் தானாக அவளாக எந்திரிச்சு வந்து அத்தை சாரி 2 நாளாக நான் தூங்கிட்டேன் கொடுப்பா, மறுநாள் அவள் கொண்டு வந்து கொடுப்பா. அதனால் 2 பேரும் விட்டு கொடுத்து போனால் கட்டாயமாக திருமணங்களும் விரைவில் நடக்கும். அதை பார்த்து அடுத்தவங்க ஆகா இந்த வீட்டில் இப்படி இருக்காங்க, இனிமேல் இப்படி தான் எல்லோரும் இருப்பாங்கன்னு சொல்லி திருமணத்துக்கு ஒத்துக்குவாங்க. நம் நகரத்தாராகவே இருக்க வேண்டும் என்றால் இருவரும், பெண்ணை பெற்றவர்களும் ஆணை பெற்றவர்களும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா கண்டிப்பாக நகரத்தார்களுக்குள்ளே திருமணம் நடந்து நமது புள்ளி பெருகும். அடுத்து முத்தண்ணை பேசுகிறாங்க, கோர்ட் முத்தண்ணை. உங்கள் அனைவருக்கும் 77வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். திருவத்தியூரில் உள்ள பெருமக்களுக்கு நான் தனியாக ஒன்றை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நீங்கள் உங்கள் குழந்தைகளை இந்த சத்திரத்தின் நிகழ்வுகளுக்கு கூட்டி வந்தால் அது பாதை தவறி வெளியே செல்லாது. இங்கு வராத குழந்தைகள், கூட்டி வராத தாய் தகப்பனார்கள் அவர்கள் வழி தவறி போனதற்கு காரணமானார்கள். நம்முடைய பழக்க வழக்கங்கள், பண்பாடு அனைத்தும் இங்கு யாரும் சொல்லிக் கொடுக்காமலேயே நம்முடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ளுகின்றன. இங்கு வராத பிள்ளைகள் வழி தவறி சென்றதற்கு சரித்திர சான்றுகள் நிறைய உள்ளது. ஆக திருவத்தியூர் நகரத்தார் பெருமக்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில் சொல்வது, உங்கள் பிள்ளைகளை இங்கு கூட்டி வாருங்கள். பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டாம், அதுகளாகவே கற்றுக்கொள்ளும். 1, பெண்கள் எப்போவுமே பெருமை உடையவர்கள். பெண்ணில் பெருந்தக்க யாவுல, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. பெண் இல்லை என்றால் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. ஆண்டவன் தாய்மையை பெண்ணுக்கு கொடுத்தான், தாய்மையை ஆணுக்கு கொடுத்தால் பஸ் ஸ்டாண்ட்லேயே இறக்கி வச்சுட்டு போயிடுவான். அதனால் எல்லாம் பொறுமை, அதெல்லாம் உண்மை. ஆனால் பெண்கள் பேசுவார்கள், பேசிக்கொண்டே இருப்பார்கள். சப்ஜெக்ட் இருந்தாலும் பேசுவார்கள், இல்லை என்றாலும் பேசுவார்கள். ஆனால் யாருக்கு எதை சொல்லணுமோ அதை பேச்சிலேயே நெத்தியடியாக அடிச்சிடுவாங்க. இப்போ இந்த கம்மன் கழகத்தில் சொன்னாங்க, சீதையை போய் தீக்குழின்னு சொல்கிற நிகழ்ச்சியில்
சீதைக்கும் ராமனுக்கும் ஒரு வாக்குவாதம். சீதை ஒரே சொல்லில் ராமனை மடக்கி விடுகிறாள். இப்போ இன்ஜினியர் பார்த்தார், ஆட்சியை உட்காந்துட்டார். இது புதுசு இல்லை. சீதை ஒரு சொல், எங்கள் அப்பா ஏகபத்தினி விரதன். யார்? சீதையோட அப்பா. அப்போ ராமனோட அப்பா? அந்த ஒரு சொல் ராமன் அசந்து விட்டான். ஆக எல்லாத்தையும் குறிப்பால் உணர்த்துவீர்கள், அதில் உங்களுக்கு பாராட்டு. ரெண்டாவது, இப்போ ஆம்பளையா பொம்பளையானே இந்த சப்ஜெக்டை வச்சுருக்கலாம். ஆம்பளை சிவனேன்னு இருக்கேன் எங்கே இருந்தாலும். இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க மகளாக இருந்தாலும் பெண், தாயாக இருந்தாலும் பெண். பெண்கள் பேசி பேசியே இப்படியெல்லாம் ஆகுது. இப்போ பெண்களில் ரெண்டு, ஒன்று ரொம்ப பணக்கார விட்டு பொண்ணு, அது என்ன சொல்லுது, மகளை ஒத்து வரலையா, நான் கார் அனுப்புகிறேன் வந்துரு. ரெண்டாவது, கார் இல்லையா, நீ இருக்க வேண்டாம், நீ வந்துரு. இதுக்கா நீங்கள் செஞ்சு கொடுக்குறிய? சரி, இப்படி வந்து வேறு வேறு ஜாதியில் கல்யாணம் பண்ணிச்சில்ல, அவ்வளவும் திரும்ப வந்துருச்சுங்க. நல்லா பாருங்கள், நான் சொல்ல விரும்பலை. செட்டியோட்டு பிள்ளையை வெளியில் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு திரும்ப வந்த கதை நிறைய. இதெல்லாம் வெளிச்சத்துக்கும் வரல, சரித்திரத்துலேயும் வரல. நீங்கள் வெளியில் போய் இந்த பண்பாடு, இந்த நாகரிகம், இந்த கலாச்சாரத்தோடு மற்ற சமுதாயத்தோடு கலக்கும் பொழுது கொஞ்ச நாளில் எல்லாம் திரும்ப வந்துடுது. இப்போ காணாத மூலி கஞ்சியை கண்டாலாம் ஓயாமல் ஊற்றி குடித்தாலாம் மாதிரி 6 லட்சத்தில் 6 லக்கத்தில் பெண் சம்பாதிப்பதை கண்ட தாய் குலம் அந்த சம்பாரியம் வெளியில் போகுதேன்னு மகளை விடுறதுக்கு மனசு வரை வரல. இந்த நிகழ்ச்சியால் தான் எல்லா பணமும் எங்களுக்கு வேணும், விட்டு கொடுக்கறதுங்கிறது இல்லை. ரெண்டாவது, பொண்ணு இந்த அருணி சொன்னாங்க, எல்லாத்தையும் நாங்கள் கேட்டு தான் வாங்குகிறோம்னு. என்னத்தை கேட்டு வாங்கினிய நீங்கள்? அந்த காலத்தில் பரமசிவன்ட்டே பாதியை பிடுங்கிட்டிய, கேட்டால் வாங்கினிய? பரமசிவன்ட்ட கையை கொடு காலை கொடு நான் கேட்டிய, உடம்புல பாதியை கொடு. நீங்கள் எங்கெங்கே கேட்டு வாங்கினீங்க? இப்போ 4 இது நம்ம சொல்லதை கேட்காது, நம்ம பெற்றது நம்ம சொன்னதை கேட்காது, நம்மளை பெற்றது சொல்ல கேட்காது. ரெண்டாவது, நமக்கு வாய்ச்சது சொல்ல கேட்காது. மூணாவது, நம்ம மனசையும் சொல்ல கேட்காது. இது நான் சொல்லலை, வாட்ஸ்அப்பில் வந்தது. ஆக இந்த சொல்ல கேட்காத ஐட்டங்கள்னால தான் இந்த சிக்கல் வருது. இப்போ பொண்ணுக்கு நல்ல அறிவுரை சொல்லணும். ஒரு நிகழ்ச்சி எங்கள் வீட்டிலே நடந்துச்சு. எங்கள் சம்பந்தி எங்கள் மகளை கோச்சிக்கிட்டார். இது உடனே அவங்க அம்மாவுக்கு அழுதுக்குனே ஃபோன் பண்ணிச்சு. இவன் என்ன சொன்னால், நீ உடனே பஸ் ஏறி வந்துடு, அப்படி இப்படியெல்லாம் சொல்லலை. இப்போ அப்பா கோச்சிக்கினா நீ என்ன பண்ணுவேன்? அப்பா கோச்சிக்கலையா? இது நீ சரி பண்ணிக்கினா இருக்கணும். இன்றைக்கி கோச்சிக்குவா, நாளைக்கு சரியாயிரும். இன்றைக்கி அதுக்கு பிள்ளையெல்லாம் பிறந்து பேரம்பேத்தி எடுக்க போகுது. இந்த மாதிரி தாய்மார்கள் என் மனைவி மகளுக்கு கூறிய அறிவுரையை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். ரெண்டாவது, என் மருமக வந்துச்சு, ஒரு பாட்டிலை கீழே போட்டு உடச்சிருச்சு. மற்றவங்கன்னா என்ன சத்தா இல்லை போட்டு உடச்சிட்டியம்பாங்க. அப்படி சொல்லலை, நீ கையில் குத்திக்கின்றுவ, நீ தள்ளிக்க, சாணியை வச்சு நான் எடுக்கிறேன். மருமகளும் நம்ம வீட்டு பிள்ளைகளே. இந்த காலத்தில் மருமகளை டீஸ் பண்ணுற மாமியார்லாம் இல்லை. எல்லா மாமியாருமே அவங்களே கரெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. இதுக்கு விஞ்சி நிற்பது பெண்ணின் தாயும் அந்த பெண்ணும் தான் இந்த சமுதாய மாற்றத்தை இந்த மாதிரி கோளாறுக்கெல்லாம் காரணம். ஏன்னா இந்த காசை பார்த்துட்டாங்கல்ல, காசை பார்த்துட்டதுனால இந்த பொண்ணு அங்கே விடுறதுக்கு அவங்களுக்கு சம்மதம் இல்லை. ரெண்டாவது, வாசுபா மாணிக்கம் பெரிய தமிழ் அறிஞர், அவங்க ஆட்சி MABL படிச்சிருந்துச்சு. சுபா அண்ணாமலை பெரிய முதுபெரும் தமிழ் அறிஞர், அவங்களோட ஆட்சி என்ன படிச்சிருந்துச்சு? அவங்கெல்லாம் அவங்களோட ஒத்து போகலையா? ஆண்கள் ஒத்து போய்கொண்டே இருக்கிறோம். ஒத்து வராத தாய்மார்கள் பிள்ளைகளை கெடுக்காதிய. அப்படியே பிள்ளை வெளியில் போனாலும் அது வந்துடுது, வந்தாலும் அது வாழ்க்கை சீர்கேடாக இருக்கிறது. இதில் முற்றிலும் திருந்த வேண்டியவர்கள், திருத்தி கொள்ள வேண்டியவர்கள் முற்றிலும் பெண்களே என்று கூறி உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை முத்தண்ணன் சொன்னாங்க, நம்ம சத்திரத்துக்கு வர பிள்ளைங்க கெட்டு போகாதுன்னு.
அதாவது கோயிலுக்கு கூட்டிகிட்டு வாங்க, படப்புக்கு கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அங்கெல்லாம் போக முடியாதவங்க நம்ம சத்திரத்தில் ஒரு வருஷத்தில் ஒரு 60-70 தடவை நம்ம இங்கே கெட் டுகெதர் மாதிரி வரோம். அங்கே கூட்டி வந்தாலே நம்ம பிள்ளைங்க நல்லாயிருக்கும். தையல் நாயும் அதை தான் சொன்னால், முத்தனும் அதான் சொன்னாங்க. நமக்கு வந்து இது ஆயா விட அப்பத்தாவோட மாதிரி. இங்கே வந்தால் ஆயான்றோம், பெரியப்பான்றோம், அத்தைன்றோம், மாமான்றோம். ஆன்ட்டின்றது நம்ம திருவொற்றியூர் பிள்ளைங்க ஆன்ட்டின்னு சொல்கிறது ரொம்ப கம்மி. அத்தை, பெரியம்மா, ஆயா, அப்பத்தா, சித்தி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. என்ன கோயிலோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ இன்ஜினியர் அண்ணனே ஆச்சு, நாங்கள் ஆத்தா பச்சின்னு சொல்லுவோம். ஏன்னா எரணி கோயில் அந்த மாதிரி. எரணி கோயில் சின்ன வயசு ஆம்பளைங்களாம் அண்ணன்றோம். ஏன்னா நம்ம வந்து அந்த சொந்தங்களை நாமவே இங்கே உருவாக்கி கொண்டோம் திருவொற்றியூர்லேயே. அந்த சிறப்புக்குரிய ஊர் நம்ம திருவொற்றியூர். அதனால் முதல்ல நம்ம சத்திரத்துக்கு கட்டாயம் ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம ஃபங்க்ஷன் வைக்கிறோம், லீவில் தான் ஃபங்க்ஷன் வைக்கிறோம். கட்டாயமாக பிள்ளை முதல்ல பரிமாற கற்றுக்கிறாங்க. அப்பளம் வைக்கிற பிள்ளைங்களை பாருங்கள், இத்திரூண்டு. ஆனால் ஒரு அப்பளத்துக்கு மேலே நீங்கள் தலைகீழாக நின்னாலும் அவங்க ஆயா பார்த்தாவே கேட்டால் கூட ஒரு பிள்ளையும் வைக்காது. ஏன்னா அங்கே அடுப்படையில் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு அப்பளம் வை. அதுக்கு மேலே நம்ம மூஞ்சியை நிமிந்தே பார்க்காது எந்த பிள்ளையும். தம்பி இன்னொரு அப்பளம்டா, ஒன்று தான் ஆண்டி வைக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளை திரும்பி பல பழக்க வழக்கங்களை நம்ம இங்கே கற்றுக்கலாம். அப்படி கற்றுக்கிறதுனால கட்டாயம் திருவொற்றியூர் வளரும் பிள்ளைகள் கெட்டு போகாது. இதை தையல் நாயகியும் அண்ணனும் அருமையாக பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து அண்ணன் ஒரு கருத்து சொன்னாங்க, வாச்சதும் சரியில்லை, வந்ததும் சரியில்லை, பெற்றதும் சரியில்லைன்னு. உங்களுக்கு வாச்சது சரியாக இருந்ததுனால தான் மருமக உடைச்ச கண்ணாடியை நான் எடுக்கிறேன்னு சொன்னாங்க. அதனால் 7 ஜென்மத்துக்கு உங்களுக்கு வாச்சவங்க சரியானவங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வாச்சது சரியில்லைன்னு அது வந்து எது சொன்னாலும் தலையாட்டுறீங்க, பெத்தவ சொன்னாலும் தலையாட்டுறீங்க. எதுக்காவது ஒரு தீர்வு சொல்கிறீங்களா? இப்போ மாமியாவும் பொண்டாட்டியும் ஆத்தாவும் பொண்டாட்டியும் வந்து சொன்னால் ஏதாவது ஒரு பக்கம் கரெக்டு ஒரு பக்கம் தப்புன்னு சொல்லணும். நீங்கள் எல்லாத்துக்கும் தலையாட்டுறீங்க. அதனால் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம். நீங்கள் சரியான தீர்வை ஒரு நாள் சொல்கிறப்ப நாங்களும் குறை சொல்கிறத குறைச்சிடுவோம். பெண்கள் பேசக்கூடியவர்கள் தான். ஆனால் பேசியே சாதித்தவர்கள் நம் திருவொற்றியூரில் நிறைய பேர். எத்தனையோ பேர் ஆசிரியர்களாக இந்த இன்ஜினியர் ஆச்சிருக்காங்க. எங்களை எத்தனை பேரை திருப்புகளில் பழக்கியிருக்காங்க, திருவாசத்தில் பழக்கியிருக்காங்க. எத்தனை டீச்சர்ஸ், கமலாம்மா டீச்சர், சரஸ்வதி டீச்சர், மீனாட்சி டீச்சர், எத்தனை டீச்சர்ஸு, நவகோடி அண்ணன் ஒய்ஃபு, எத்தனை டீச்சர்ஸ் இருக்காங்க. தையல் நாகியில் எல்லாத்துலேயும் எல்லாருக்கும் நான் ரெடியாக இருக்கேன். படிப்பாகட்டும், மற்ற ப்ரோக்ராம் ஆகட்டும். அதனால் பெண்களால் சாதிக்க முடியும். ஆனால் பொண்ணை பெற்றவங்க கொஞ்சம் எதுக்கு எடுத்தாலும் வீட்டுக்கு வான்னு சொல்கிறத விட்டுருங்க. கிட்டண்ணே வந்து கிருஷ்ணண்ணே வந்து முதல்ல லக்ஷ்மிக்கு கல்யாணம் ஆனோன்னு சொன்ன ஒரு வார்த்தை வந்து, இனி அது உன் வீடு, எதுவாக இருந்தாலும் அவங்க தான். இங்கே வந்து சந்தோஷமாக வரதா இருந்தால் வா, குறை சொல்ல வராத. அதே மாதிரி எங்கள் எல்லா பிள்ளைகளுக்கும் சொன்னாங்க. எங்களோட இருக்க எல்லா பிள்ளைங்களும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. இன்றைக்கு வரைக்கும் அதே மாதிரி இருக்காங்க. அது மாதிரி எல்லா பெற்றவங்களும் லீவுக்கு போங்க, சந்தோஷமாக போங்க, செட்டியாரோட போங்க, லீவுக்கு பிள்ளைகளை கூட்டிகிட்டு வாங்க. கோவிச்சுக்கிட்டு இங்கே வராதேன்னு சொல்லி பாருங்கள், எந்த பிள்ளையும் வராது. அருமையாக சொன்னாங்க அண்ணன் முத்தண்ணன். நன்றி அண்ணன். அடுத்து அண்ணன் பேசுவாங்க.